நீ இங்கே இரு, உன் ஆளை நான் காப்பாத்திட்டு வரேன். இதான உன் ஆள் போட்டோ இரு. அந்த மொட்டை தலையை வண்டியில ஆம்லேட் போடாம பண்ண மாட்டேன். எங்க அந்த மொட்டை தலைய? டேய் மொட்டையா, கது சொல்றா. என் ஃப்ரெண்டோட ஆளை புடிச்சு வச்சிருந்தா பயந்துருவேன் நினைச்சா? ஐயோ அடிஷ்டா, ஃப்ரெண்டோட ஆளை காப்பாத்த வந்து நான் மாட்டிக்கிட்டேன் சாமி. என்னடா பண்ற? நான் ஃப்ரெண்டோட ஆளை காப்பாத்த வந்து விட்டுறா ப்ளீஸ், தானே விட்டுறா. என்ன பண்ற? என்னோடு வரப்போவது யார்? என்னோடு சாகப்போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? மக்களே, நான் உங்கள் ஆர்டிவி வீரன். இன்னைக்கு நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். இன்னிலேருந்து நம்ம சைக்கோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரோ சைக்கோ சீரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, மிஸ்டர் மைட்டி கேம் பிளே இருக்குல்ல, அதுதான் இன்னிலேருந்து போட போகிறேன். இவன் பயங்கரமானவன், சொந்த பொண்ணையே பிடிச்சி வச்சுக்கிட்டு ஏதோ ஆக்கி வச்சுருக்கேன். அது நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு. அதை கேட்க போனேன், என்னோடய ஃப்ரெண்டை அநியாயமாக பிடிச்சி வச்சுக்கிட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அதுக்காக தான் இந்த வெரி குட் நான் சைக்கோ சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த மண்டையை அழித்து நம்ம 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துட்டு கெத்தான என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் இனிமேல் இது வரும். ஸோ வாங்க மக்களே, லெட்ஸ் ஸ்டார்ட் டு கேம் பிளேக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்கு மக்களே. இதுதான் வந்து மிஸ்டர் மைட்டோட வீடா. வீடை எப்படி வச்சிருக்கான் இவன்? வந்து கறி கடைக்காரன். ஸோ கறி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வெட்டியிருப்பான். இங்கே அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, எதுக்கு ஜன்னலெல்லாம் கட்டை போட்டு அடிச்சு வச்சிருக்கான்? இவன் யாரையும் உள்ள பண்றது தெரியக்கூடாதோ? இது என்ன இவ்வளோ புதுசா இருக்குது? அனுப்புண்டா இது பின்னாடி என்ன இருக்கும்? இங்க என்ன கொஞ்சம் மரம் வச்சிருக்கானுங்க. தொடர்ந்து பாரு, செட் எல்லா இடமும் லாக் ஆயிருக்கு. வீடு இங்க இருக்கு, தனியா ஒரு வீடு கட்டி வச்சிருக்கான் பைத்தியக்கார. லாக் ஆயிடுது. எல்லா கதவும் லாக் ஆயிருக்குன்னா எங்கன்ற போகுது? என்ன பவர் விட்டு சவுத்துக்குள்ளேயே பூந்து போக முடியும்? பாருங்க மக்களே, எல்லா பக்கமும் மூடி வச்சிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. எப்படி போறது? எதுக்கு கன்னு கொடுத்தானுங்க? ஐயா, நான் சுடும் போது பட்டு நிக்கிறான் மக்களே, நான் என்ன பண்றது? மக்களே எப்படி மக்களே, யாருக்கும் இது நடக்காது. சுடும் போது பட்டு நிக்கிறான். சுடும் போதே அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அப்படியே ஏதோ ஹீரோ மீறி மாசா நிக்கிறான். பார்த்துட்டான். அதுவும் அவனை பார்த்தோன்னு ஒரு பிஜிஎம் போட்டானுங்க, டருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருந்துச்சு. அதுல நான் அழுந்துட்டேன். இதுல எப்படி என் ஆளை காப்பாற்ற போறேன், என் ஃப்ரெண்டை காப்பாற்ற போறேன்? போயிட்டான் மொத்த மண்டே. இந்த பையனை போட்டு இப்படி பிடிச்சிட்டானா முடிஞ்சிச்சு நம்ம கதை. இங்க என்ன இருக்கு? வந்து விட்டுரு. இப்போ இவன் எங்க இருக்கான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அதனால இங்க போட்டுக்கலாம். இங்க போட்டா கண்டிப்பா நான் எங்க போவோம். அந்த கேப்ல நம்ம இங்க போயிடலாம். சத்தம் கேக்குதுங்களா? இதான்டா நம்ம உனக்கான சான்ஸ். செங்கல்லாம் பறந்துச்சு பாத்தீங்களா? பார்த்தான் போச்சு, பார்த்தான். லாக் எடுத்து விட்டுறலாம். ஏன்டா லாக்லாம் எடுத்து விட்ட அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்கான்? வாடா வாடா. ஐயோ, என்னடா என்ன வாடா, டே வாடா. நீ எல்லாம் என் முட்டி சைஸ்க்கு இல்ல. ஐயோ ஐயோ, எங்க போறது? எப்படி போவேன்? நான் இந்த கேம் புதுசா விளையாடுறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்காக தான் இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கேன். இந்த மொட்டை மண்டையினை பார்த்தாலே
இவன் தொட சைஸ்க்கு நான் இருக்க மாட்டேன் போல இருக்க. இப்பதான் எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு. அவனை பார்த்தாலே ஒரு பிஜிஎம் சவுண்ட போட்டுடுறானுங்க. அதுலயே வந்து ஒரு மாதிரி பயம்தான் எடுக்குது. அதுல என்னத்த செய்யறது. ஆனா பிஜிஎம் நிறுத்திட்டானுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு. இங்க எதுவுமே இல்லையடா. கேட்டு திறந்து பாரு. இறங்குறான். நல்ல வேலை மக்களே, இப்பதான் இறங்குறான். இறங்கி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கதவு திறந்துருக்கு, டவுட் ஆயிருவானோ. ஐயோ உண்மையிலே ஆகிறது கூட. எப்படி எனக்கு ஜெயிச்சாதான் ஜெயிப்பேன் நான் சொல்லிட்டேன். எல்லா கேமரும் ஜெயிக்கிறதுல ஃபோக்கஸா இருப்பாங்க. கேம் பிளேல தான் ஃபோக்கஸ். I got you. But I escaped now. மூடிட்டு போடா டேய். நீ கேட்ச் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நான் கஷ்டப்பட்டு 6 பேக்ஸ் வச்சிருக்கேன், நீ தொப்பா வச்சிருக்க. 6 பேக்ஸ் வச்சா தொப்பா பெருசா? யாருமே நம்ப மாட்டாங்க. உண்மையாலே எனக்கு 6 பேக்ஸ் வேணும்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டுமா? சும்மா இல்ல, 4 வருஷம் கஷ்டப்பட்டு 6 பேக்ஸ் கொண்டு வந்தேன். எவிடன்ஸா சொன்னாதான் நம்புவீங்க. இது என்னது? ஓகே, இதோ டிராயர் கேலாம். இப்போ போவோமா வேணாமா? போயிடலாமா வேணாமா? எனக்கு பயமா இருக்கு. ஓகே, இதை எடுத்துட்டு போய் சம்திங் ஏதாவது ஓப்பன் பண்றதா இருக்கும். டிராயர் ஏதாவது. ஏன்னா இவன் அதிகமா வந்து படி ஏறி மேலதான் போறான். என்னது? ஓகே ஓகே, இதுக்கு ஏதோ வேணுமா? இது நான் எந்த கேம் பிளேயும் பார்க்காம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எந்த கேம் பிளேயும் பார்க்காம வந்திருக்கேன். ஸோ வாங்க. இதுதான் மிஸ்டர் மைண்ட் ரூம். நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே தான் எல்லா கீயும் வச்சிருப்போம். ஓகே, இங்க ஒரு கீ இருக்கு. தண்ணி கேன போட வந்தவன் ப்ரோ. போன் இருக்கு. போன் எடுத்து போலீஸ் கால் பண்ணி இந்த நாயை பூச்சி போக சொல்றேன். போலீஸ் வாங்க போலீஸ். அப்பா இப்பதான் மக்களே ஜாலியா இருக்கு. போலீஸ் வந்திருக்காங்க. அதுவும் துரைசிங்கம் சேரே வரேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாலேதான் துரைசிங்கம் சூர்யா வராராம், கூட ஆரிச்சாமி வராரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னும் வரந்துகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவனை பயமா இருக்குது. போலீஸ் சார் வந்துட்டாரு. போலீஸ் சார் கமான் போலீஸ் சார். ஐயோ போலீஸ் சார் என்ன பண்ண போறா? போலீஸ் அவனை கொல்லுங்க போலீஸ்கார். No, I'm not interested in this. யோ முன்னாடி தானே போனா. மிஸ்டர் மைட் வந்தாதான் பேசுவானா லூசு பையன். No, I'm not interested in this. சரி எதுக்கு சார் அவன் என்ன கொல்ல வந்தான்? இப்ப பாத்தீங்க தானே. சரி கொலை முயற்சி பண்றான் சார் என்ன? No, I'm not. டேய் லூசு பையன் என்ன கொலை முயற்சி. உன்னை போய் துரைசிங்கம்னு சொன்னேன். No, I'm not interested in this. கொல்லுங்க சார். மிஸ்டர் மைண்ட் முன்னாடி தான்டா போனா. நிறுத்தி பேச வேண்டியதானே. மிஸ்டர் மைண்ட் தான்டா வேணும். இருடா கூட்டு வரேன். ஐயோ போத போயிட்டா. ஐயோ மிஸ்டர் மைண்ட் உன்னை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் வந்தா அவரே போயிட்டாருடா. என்னடா பண்ண? போலீஸ்காரன வசியம் வச்சிட்டானோ? பாருங்க மக்களே, போலீஸ்காரனை கூப்பிட்டா வேணா விட்டுருங்க. எனக்கு கோவமா தான் வந்து அந்த போலீஸ்காரனை. மிஸ்டர் மைண்ட் அவன் முன்னாடி தான் போனா. மிஸ்டர் மைண்ட் வந்தாதான் பேசுவானா லூஸ் பையன். வரானே. உன்னை பாத்தீங்களா? பயங்கரமா வரான். ஆர்மி பரேட்ல போக மாரி நடக்கிறான். உள்ள போயிட்டான்.
தூங்கிறோம். இப்ப எதுக்கு சந்திரமுகி மியூசிக்லாம் போடுறீங்க? லைட் எரிஞ்சு பயமா இருக்கு மக்களே. ஷிட், இந்த இடம் லாக்கு. முதலே இந்த இடம் லாக் ஆயிருந்துச்சு. லூசு பையன் நான் சரியான. ஐயோ, இந்த நான்சென்ஸ் எத்தனை தடவை தான் நம்மள பாப்பானோ தெரியல. அவன் முன்னாடி தான் போறோம், அவன் முன்னாடி தான் வரும். I got you. இங்க வாடா 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 வாடா. ஐயோ, I got you. மூடிட்டு வாடா. ஒரு தடவை கூட கேட்ச் பண்ண மாட்டேன். நான் எங்கேயும் போனேன், இங்கதான் நிக்கிறான். பாத்துட்டான்டா. ஐயோ, இந்த கட்டம் சின்ன கேட்டு வருவானா? சுத்தின இடத்தையே திருப்பி சுத்திட்டு இருக்கேன். ஆனா இவனை விட மோசமான ஒரு பிராணி இருக்கு, அதுதான் பன்னி. பார்க்க தானே போறீங்க அந்த பன்னியோட ஆட்டத்தை. இப்படிதான் நம்ம அப்படி போயிட வேண்டியதான், அவ்வளவுதான். வரும்போது இவன் மேல பயமே இல்ல. பயம் அதிகமா இருந்துச்சு, இப்ப அவன் மேல பயமே இல்ல. வாடா 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 மிஸ்டர் மைண்ட். இன்னைக்கு நான் அவன்கிட்ட மாட்டலடா, அவன் தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். சொல்றோம் படி இறங்கினமே சத்தம் கேட்டுச்சு. ஏன்டா இப்ப சின்னதா ஓடிட்டு இருக்கேன்? இப்ப பயமா இருக்கு, இப்ப எனக்கு பயமா இருக்கு. சாத்து சாத்து, ரூம் கதவை சாத்திருக்கதை வச்சு கண்டுபிடிச்சிருவானோ? ஏதாவது எவிடன்ஸ் இருந்தாதான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். மிஸ்டர் மைண்ட் மேல என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஐயோ, நான் வேணும்னே தான் நின்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். பேசாம நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு. ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மிஸ்டர் மைண்டை பற்றி எல்லாமே தெரிஞ்சு விளாண்டுருக்கணும். எல்லாம் ஏன் தப்பு தான். ஏன்னா அவனை சாதாரணமாக எடை போட்டு 5 தடவைக்கு மேலே பூந்தேன். என்னால் ஒழுங்காக ஜெயிக்க முடியல. எனக்கு விளையாடவே ஃபஸ்ட் தெரியல, ஏன்னா எனக்கு விளையாண்டு பழக்கம் இல்லை, ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஸோ நான் ப்ராப்பராக கேம் பிளேலாம் பார்த்து விளையாட கற்றுக்கிட்டு கண்டிப்பாக இன்னொரு மிஸ்டர் மைண்ட் கேமில் தெரிக்க விடும் நம்ம. ஸோ இந்த சைக்கோ சீரீஸை நான் விட்டுற மாட்டேன். சைக்கோ சீரீஸ் மிஸ்டர் மைண்ட் இது பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சிக்கலாமா? முடிச்சிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.